வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திங்கள் ஜெப நேரத்தில் நாம் அதிதூதர் புனித மிக்கேலை வணங்க இருக்கின்றோம். புனித மிக்கேல் வான தூதர்களில் முதன்மையானவரும் கடவுளின் படையில் தலைமை தாங்கிய வீர அதிதூதரும் ஆவார். சாத்தானும் அவனுடைய படைகளும் வானத்தில் புரிந்த கிளர்ச்சியின் போது கடவுளுக்கு சமமானவர் யார் என்று முழங்கி பிசாசை வீழ்த்தியவரே புனித மிக்கேல். அவர் வானத்தில் வெளிச்சமாக தோன்றிய நீதியும் உண்மையையும் காக்கும் வீர தலைவர். திருச்சபை வரலாற்றில் புனித மிக்கேல் பல அதிசயங்களை நிகழ்த்தினார். நோய்கள் பரவிய காலங்களில் நகரங்களை பாதுகாத்தவர். நம்பிக்கையோடு அவரை நாடிய மக்களுக்கு விடுதலை தந்தவர். அவர் சாத்தானின் தந்திரங்களில் இருந்து காக்கும் காவலர். ஆத்துமாக்களை விண்ணுலகிற்கு வழிநடத்தி செல்லும் வழிகாட்டி. நோய்களில் இருந்தும் அபாயங்களில் இருந்தும் விடுவிக்கும் வீர தூதர். ஆகையால் இன்றைய ஜெபத்தில் நாம் நம் குடும்பங்கள், நம் குழந்தைகள், நம் வாழ்வின் போராட்டங்கள் அனைத்தையும் புனித மிக்கேலின் வல்லமையான மன்றாட்டில் ஒப்படைப்போம். அவர் நம்மை காக்க, நம் வாழ்வை வழி நடத்த, இறைவனின் திரு விருப்பத்திற்குள் வாழ செய்வாராக. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, இன்றைய திங்கள் நாளில் வானத்தில் உமது படைகளின் தலைவராய் நிற்கும் அதிதூதர் புனித மிக்கேலை நாங்கள் வணங்குகின்றோம். அவர் சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து உமது மக்களை காத்தது போல் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் வாழ்க்கையின் அனைத்து வழிகளையும் காக்கும்படி உமது அருளை வேண்டுகின்றோம். புனித மிக்கேலே, எங்கள் சோதனைகளில் துணையாக இரும். எங்கள் நோய்களிலும் துன்பங்களிலும் ஆறுதலாக இரும். பாவத்திலும் பிசாசின் தாக்குதல்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். உமது வீரத்துடன் எங்களையும் வழி நடத்தி விண்ணுலகில் இறைவனின் சந்நிதியில் வாழும் நாள் வரை காப்பாற்றும் தூதராக எம்மோடு எப்போதும் இரும். அதிதூதர் புனித மிக்கேலே, வான படைகளின் வீர தலைவரே, உமது வல்லமையால் எங்கள் குடும்பத்தை முழுவதுமாக இன்று உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் உமது சிறகுகளால் மறைத்து காப்பாற்றும். பிசாசின் தாக்குதல்கள், சாபங்கள், எதிரிகளின் தீய எண்ணங்களும் எங்களை தொடாதபடி காத்திடும். கணவன் மனைவியின் அன்பு, பெற்றோர் குழந்தைகளின் பாசம், உறவுகளில் ஒற்றுமை திரு குடும்பத்தைப் போல எங்களிடத்திலும் வளரட்டும். எங்களின் வீடு உமது பாதுகாப்பில் இருக்கும் புனித இல்லமாகட்டும். அதில் சமாதானமும் நம்பிக்கையும் மன்னிப்பும் அன்பும் நாள்தோறும் நிலைத்திடட்டும். எங்கள் குழந்தைகள் அறிவிலும் நல்லொழுக்கத்திலும் வளர்ந்து உம் வழி நடத்தலில் எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கையை பெறட்டும். அதிதூதர் புனித மிக்கேலே, வான் படைகளின் வல்லமை மிக்க காவலரே, இன்று எங்கள் இதயத்தின் மிக பெரிய ஆவலை உமது திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றோம். பிள்ளை ஆசீர்வாதத்துக்காக ஏங்கும் தம்பதிகளுக்காக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் சித்தத்தில் உமது வல்லமையுள்ள மன்றாட்டின் மூலம் அவர்களின் கருவறை திறக்கப்பட்டு புதிய உயிர்கள் அருள் புரியப்படட்டும். ஆண்டவரே, பிள்ளை இல்லாத தம்பதிகளின் கண்ணீரை துடைத்து அவர்களின் மன்றாட்டை கேட்டு அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் குழந்தை ஆசீர்வாதம் வழங்குவீராக. குழந்தைகள் உமது வரம் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். கருவுற்ற தாய்மார்கள் ஆரோக்கியமாக இருந்து பிரசவ வலி எளிதாக சுமந்து ஆரோக்கியமான பிள்ளைகளை பெற்றெடுக்க செய்யும் அருளை
அதிதூதர் மிக்கேலின் மன்றாட்டின் மூலம் வழங்குவீராக. பிள்ளைகள் பெற்ற குடும்பங்கள் அவர்களை உமது சிறகுகளால் காத்து தீய தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பாய் வளரச் செய்யும். அவர்கள் ஆண்டவரின் சித்தத்தில் வாழ்ந்து திருச்சபைக்கு விசுவாசமுள்ள சாட்சிகளாக வளரட்டும். புனித மிக்கேலே, எங்கள் குடும்பங்களில் பிள்ளை ஆசீர்வாதம் மலர செய்து அதன் மூலம் விண்ணக மகிழ்ச்சி எங்கள் இல்லங்களில் நிறைய செய்யும். வல்லமையுள்ள காவலரே, எங்களை ஆசீர்வதியும். அதிதூதர் புனித மிக்கேலே, இன்று உமது முன் விழுந்து வணங்குகின்றோம். எங்கள் குடும்பத்தில் நோய்களால் வருந்தும் அன்பானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் உடல் வலியால் நாங்கள் துயரமடைகின்றோம். அவர்களின் கண்ணீர் எங்கள் இதயத்தை கிழிக்கின்றது. இரவு முழுவதும் தூங்காமல் வலியால் புரண்டு கிடப்பவர்களை நினைவு கொள்ளும். மருந்துகளால் பலவீனம் அடைந்த உடலை கண்டு நாங்கள் கலங்குகின்றோம். ஏன் ஆண்டவரே என்று கேட்கும் எங்கள் நெஞ்சங்களை காண்கிறீர். புனித மிக்கேலே, நீர் வானத்தில் சாத்தானை வீழ்த்திய வீரர். அதே வல்லமையோடு எங்கள் உடல்களில் ஊடுருவிய நோயின் ஆவியையும் வீழ்த்தி விடுங்கள். காய்ச்சலால் துடிப்பவர்களையும் புற்றுநோயால் வாடுவோரையும் இதய நோய், நரம்பு நோய், சுவாச நோய், எல்லா வலியிலும் தவிப்பவர்களையும் உமது சிறகுகளால் மூடி குணப்படுத்துங்கள். இறைவா, நீர் ஒருவரே சுகமளிப்பவர். உமது காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம் என்ற இறை வார்த்தையை நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவரின் இரத்தம் எங்கள் உடல்களில் ஓடட்டும். மிகுந்த ஆரோக்கியமும் அமைதியும் வழங்கப்படட்டும். புனித மிக்கேலே, நோயின் இருளில் போராடும் அனைவருக்கும் ஒளியாக இருக்கவும் மருத்துவர்களின் கைகளில் ஆண்டவரின் வல்லமையை வைத்தருளும். இன்று நோயால் சோர்ந்து போன எங்கள் குடும்பத்தை ஆரோக்கியத்தின் அருளால் எழுப்பிவிடும். நம்பிக்கையற்ற இடத்தில் நம்பிக்கையையும், வலியுற்ற இடத்தில் வலிமையையும், அழுகையடைந்த இடத்தில் மகிழ்ச்சியையும் நீர் கொடுத்தருளும். புனித மிக்கேலே, நாங்கள் மன்றாடுகின்றோம். இறைவா, எங்களை குணப்படுத்தும் கருணையை அருளும். எங்கள் குடும்பம் ஆரோக்கியத்திலும் நம்பிக்கையிலும் வாழ நீர் எப்போதும் எங்களோடு இரும். அதிதூதர் புனித மிக்கேலே, வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் இன்று உமது திருவடிகளில் மன்றாடுகிறோம். தினமும் பல கதவுகளை தட்டியும் நம்பிக்கை இழந்து சோர்ந்து நிற்பவர்களின் மனங்களை உயர்த்துங்கள். தகுந்த வேலை வாய்ப்புகளை திறந்து வைத்து அவர்கள் குடும்பத்தில் மரியாதையுடனும் உழைப்பின் பலனோடும் வாழ வழி நடத்துங்கள். வேலையிடத்தில் அநியாயமும் அச்சமும் இல்லாமல் சமாதானத்திலும் நியாயத்திலும் நிலைக்கச் செய்யுங்கள். வீரத்தூதரே, கடனின் பாரத்தில் சுமந்து விழும் எங்கள் குடும்பங்களை நினைவு கூரும். பணத்துக்காக தவிக்கும் பெற்றோர்கள், குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக கவலைப்படுவோர், சமூகத்தில் அவமானம் அனுபவிப்போர், அவர்களின் கண்ணீரை ஆண்டவரின் முன் நீர் எடுத்து செல்லும். கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கிறவர் ஆண்டவர் என்ற வாக்கு தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கள். புதிய வாய்ப்புகள் திறந்து கடன் பாரங்கள் விலகி சுதந்திரமாக, அமைதியாக, நம்பிக்கையாக எங்களை நிலைநிறுத்தும். அதிதூதர் புனித மிக்கேலே, நாங்கள் செல்லும் வழிகள் அனைத்திலும் எங்களோடு இரும். எங்கள் பயணங்கள் வண்டி, பேருந்து, ரயில், விமானம் எதுவாயினும் உமது சிறகுகளால் மூடி காத்திடுங்கள். விபத்துகள், அபாயங்கள், திடீர் தாக்குதல்கள் எதுவும் எங்களை சூழாதபடி பாதுகாத்தருளும். எங்கள் பயணங்கள் நம்பிக்கையோடும் பாதுகாப்போடும் இறைவனை நோக்கிய மகிழ்ச்சியான அனுபவங்களாகட்டும். நாங்கள் புறப்பட்ட இடத்தில் சமாதானத்தோடும் செல்லும் இடத்தில் ஆசீர்வாதத்தோடும் திரும்ப வர வழி நடத்தும். புனித மிக்கேலே, வானத்தின் காவலரே,
இயற்கையின் ஆற்றல்கள் எங்களை அச்சுறுத்தும் நேரங்களில் நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். நிலநடுக்கம், வெள்ளம், தீ, புயல் எதுவாயினும் எங்கள் வீடுகளையும் குடும்பத்தையும் உமது வல்லமையால் பாதுகாத்திடும். பேரிடர் சூழலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல், வாழ்விழந்தவர்களுக்கு விண்ணுலகில் அமைதி, இன்னும் காத்திருப்பவர்களுக்கு நம்பிக்கையை வழங்குங்கள். எங்கள் கிராமம், நகரம், நாடு அனைத்தையும் உமது சிறகுகளால் மூடி பாதுகாத்தருளும். அதிதூதர் புனித மிக்கேலே, இன்றைய எங்கள் ஜெபங்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனின் திருவடிகளுக்கு எடுத்து செல்லும். எங்கள் குடும்பங்களின் அனைத்து கவலைகளையும், எங்கள் நோய்களையும், எங்கள் சுமைகளையும், எங்கள் கனவுகளையும், எங்கள் ஆசைகளையும் இறைவனின் இரக்க கரங்களில் ஒப்படைக்கிறோம். நம்பிக்கையோடு ஜெபித்த எங்களின் வேண்டுதல்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டருள்வார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அவர் எங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையை புதிதாக்கட்டும். புனித மிக்கேலே, எங்களை எப்போதும் காக்கும் காவலராய் எங்களோடு இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித மிக்கேல் தேவதூதருக்கு ஜெபம். தேவதூதர்களுக்கு முதன்மையான மிக்கேல் என்கிற பெரிய தூதரே, நீர் கர்வமாய் எழும்பின சுக்கிரேந்திரன் என்கிற தலைமையான பசாசோடே போர் பொருந்தி ஜெயங்கொண்டு அதையும் அதன் துணையாளிகளையும் கூட நரக பாதாளத்தில் தள்ளி கிறிஸ்து தேவ சபைக்கு அடைக்கலமாயிருந்து இவ்வுலகத்தை விட்டு பிரிகின்ற ஆத்துமங்களுக்கு சகாயம் பண்ண முன்னிற்க குறியாயிருக்கிறீரே. என்னுடைய மரண தருவாயிலே முன் வந்து என் மனதை கலைக்கின்ற பசாசுகளையும் அவைகளின் சற்பனைகளையும் தள்ளி என் ஆத்துமத்தை தற்காத்து உடலை விட்டு பிரிந்தவுடனே அதை கையேற்று ஒரு அச்சமும் இன்றி ஏக மோட்ச ராஜ்யத்திலே கூட்டிக் கொண்டு போய் உம்மோடும் மற்ற தூதர்களோடும் நித்தியமும் சர்வேஸ்வரனை ஸ்துதிக்கத்தக்கதாக அவர் சந்நிதியிலே ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தூய சிலுவையின் ஆயுதத்தால் பசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிற ஜெபம். யூதா சந்ததியிலும் தாவீதின் கோத்திரத்திலும் பிறந்து சிங்கத்தை ஜெயித்த தானியேல் தீர்க்கதரிசியும் ஆண்டவருடைய சுதனும் யூதருக்கு அரசருமாகிய இயேசு நசரேன் என்னும் திருப்பெயர் கொண்ட திருச்சிலுவை இதோ. சத்துராதிகளுடைய கூட்டங்களே, நீங்கள் பின்னிட்டு ஓடிப்போங்கள். ஆண்டவரே, ஆசீர்வதித்து என்னை காப்பாற்றி உமது தரிசனத்தை எனக்கு காட்டும். என் பேரில் இறங்கி உமது திருமுகத்தை எனது பேரில் திருப்பி எனக்கு சமாதானத்தை கட்டளையிடும். கிறிஸ்து நாதராகிய அரசே, சமாதானத்தோடு என்னிடம் வாரும். தேவரீர் தேவனாயிருந்து மனிதனானீர். யூதரின் அரசராகிய இயேசுவே, வார்த்தையானவரே, மாம்சமாகிய எங்களோடு வாசமாயிருந்தீர். உமது அளவற்ற இரக்கத்தினாலேயும் உமது தயாளம் பொருந்திய கிருபையினாலேயும்
தூய கன்னி மரியினிடத்தில் நின்று பிறந்தவரே, முத்தி பேறு பெற்ற உமது தாயாருடையவும் சகலவான் தூதர்களுடையவும் தலைமை அப்போஸ்தலர் தூய ராயப்பருடையவும் அருளப்பர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, சின்னப்பருடையவும் மன்றாட்டுகளை ஏற்று எமக்கு அருள் புரியும். பசாசின் தந்திர வலையின் நின்று காத்திட புனித மிக்கேலை எமக்கு உதவியாய் அனுப்பியருளும். முடிவில் ஒரு நாள் உம் திருவடிகளை பரத்தில் பணிந்திட எமக்கு அருள் புரியும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனிதருக்கு நவநாள் ஜபம். வானுலக சேனை தளங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களினும் உத்தமமானவரே, உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே, தேவ சிம்மாசனத்துக்கருகே நிற்க பேறு பெற்ற பிரபுவே, தேவ கட்டளைப்படி பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவனே, தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதனே, மரண அவஸ்தை படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரித்து ஓடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியோர்களை கிருபா கடாட்சமாய் பார்த்து எங்கள் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் எங்கள் மரண தருவாயிலும் எங்களுக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அதிதூதருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். சம்மனசுகள் உடைய ராக்கினியாம் புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் ஞானத்தாலே நிறைந்திருக்கிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியின் கண்ணாடியான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலை ஏவுகிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை உத்தம மேரையாய் ஆராதிக்கிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமையாலும் பிரதாபத்தாலும் சூழப்பட்டவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவருடைய வலிமை மிகும் படைக்கு பலம் மிகும் படை தளபதியான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய தமத்ரித்துவ விருதை ஏந்திய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரத்தின் காவலரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் தூதரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரவேலின் மக்களுக்கு வழிகாட்டியும் தேற்றரவுமாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யுத்த சபையின் கொத்தளமான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேல்லோக சபையின் மகிமையும் மகிழ்வுமான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதர்களின் ஒளி மிகுந்த தலைவராம் மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளின் கோட்டையாம் புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை கொடியின் கீழ் போர் செய்வோரின் உறுதியான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரஸ்பர நட்பின் பந்தமான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரண அவஸ்தைப்படும் ஆன்மாக்களின் நம்பிக்கையாம் புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதிதர்களின் எதிராம் புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதி தீர்ப்பை அறிவிப்பவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல ஆபத்துகளிலும் உதவி செய்கிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதி முதல் தாழ்ச்சியால் இறைவனின் ஆதீனத்தை காப்பாற்றும் புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியின் சாட்சியால் பெரியவர் என்றும் வல்லமை உள்ளவர் என்றும் உறுதிப்படுத்தப்பட்ட புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது மன்றாட்டால் எம்மை பரத்தில் சேர்க்கும் புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆன்ம ஈடேற்றத்தை விசாரிக்க இறைவனால் நியமிக்கப்பட்ட புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேதாகமத்தில் புகழும் பெரும் தலைவர்களில் ஒருவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் மக்களுக்கு ஆதரவான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆதரவாளரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்களை தயை செய்து இரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. வான தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் உரிய பணிகளை ஆச்சரியமான முறையில் நடத்தி வருகின்ற நித்திய பிதாவே, பரத்தில் உமக்கு இடைவிடாமல் பணிவிடை செய்கின்றவர்களால் இப்பூவுலகில் எம் ஜீவியத்தை காப்பாற்றும்படி தயை செய்தருளும் சுவாமி. இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். ஆமீன். தராசு ஏந்திய அதி தூதரான மிக்கேலுக்கு ஜெபம். நீதி தராசை ஏந்தி நிற்கும்
எழில்மிகு அதி தூதரான மிக்கேலே, உலகம் உடல் அலகையுடன் போர் செய்யும் வலுவை எமக்களித்தருளும். பசாசின் எல்லாவித மாயைகளில் நின்று எம்மை காத்தருளும். இறைவனுக்கு நிகரானவர் யார் என ஆர்ப்பரித்த பசாசு கூட்டங்களை எரி நரகில் வீழ்த்தியவரே, தீர்வை நாளில் எம் புண்ணியங்களினால் தராசின் தட்டு மேலெழும்ப செய்தருளும். பாவத்தால் அத்தராசின் தட்டு கீழ்நோக்கி போகாது இருந்திட வேண்டிடும். எங்களுக்கு வேண்டிய அவரவருக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். எங்களுக்கு வேண்டியவைகளை இறைவனிடமிருந்து பெற்றுத்தாரும். இறுதியாய் இறைவனை முகமுகமாய் உம்முடன் பரத்தில் தரிசித்து பேரின்பமடைய செய்யும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அதிதூதர் புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிதூதர் புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிதூதர் புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாப்பிரை 13ஆம் சிங்கராயர் எழுதிய ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பசாசின் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பசாசை கண்டிப்பாராக. மோட்ச சேனையில் தலைவரே, ஆத்துமங்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரியும் பசாசையும் மற்ற கெட்ட அரூவிகளையும் தேவ பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புண்ணியத்தில் நிலை கொள்ள ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, தீய உலகில் வாழும் எங்களை ஆசாபாச புயல் கவ்வி கொள்ளாதவாறு காத்தருளும். பாவத்திற்கு அஞ்சி வாழும் மன வலிமையை எங்களுக்கு தாரும். எங்கள் பாவத்தால் உமது தராசு கீழே தாழாமல் புண்ணியத்தால் மேலெழும்பி நாங்கள் முடிவில்லா இன்ப வாழ்வடைய வழிகாட்டும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். ஆமீன்.
பேயோட்டும் ஜெபம். ஆற்றல் மிகும் அதிதூதரான புனித மிக்கேலால் நரகில் வீழ்த்தப்பட்ட ஆணவமும் அகங்காரமும் கொண்டு இறைவனை இகழ்ந்த தீய அரூபிகளே, நீங்கள் எங்களை விட்டு அகல கடவீர்கள். திருச்சிலுவை அடையாளத்தால் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். தூய பிதாவின் சொல்லற்கியலா மகா திருநாமத்தை பணிவுடன் உரைத்து மன்றாடுகிறோம். மகா பரிசுத்த சுதன் இயேசுநாதரின் மகிமை மிகு திருப்பெயரை சொன்னதும் வான கணங்கள் அனைத்தும் தெண்டனிடுகின்றன. அத்திருப்பெயரால் கட்டளையிடுகின்றோம். திருச்சபையினை பரிபாலிக்கும் திரு தூய ஆவியின் பெயரால் உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம். இறைவனுக்கு நிகர் யார் என லூசிபரிடம் கேட்டு அவனை தீய நரகில் விழத்தாட்டிய புனித மிக்கேலே அதிதூதர், எங்களை துன்புறுத்தும் அலகை பல திக்கும் வெருண்டு ஓட செய்வீர். ஈட்டியால் குத்தி வீழ்த்துவீர். விலங்கிடுவீர். எமக்கருள் வழங்கிடுவீர். எங்களது இந்த மன்றாட்டுக்கு செவிசாய் தரலும். சமாதான தூதரே, வலிமையின் பொலிவே, அருள்மிகும் அமுதே, துயர் நீக்கும் பொழிலே, பேயோட்டும் நேயனே, எம்மை திக்கு முக்காட செய்யும் சாத்தானின் சகல கற்பனைகளில் நின்று எம்மை இன்றும் என்றும் இறுதி வேளையிலும் காத்து முடிவில்லா இறைவனின் நகருக்கு அழைத்து சென்று காணிக்கையாய் எம்மை அவருக்கு அர்ப்பணிக்க மிக தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். மகா மகிமை உள்ள அதிதூதரே, எம் மன்றாட்டை கேட்டருளும். போர் தூப வர்க்கத்தின் நறுமண புகையினை இறைவன் முன் சாற்றும் தூதரே, நறுமண தூப புகையுடன் எம் எளிய வேண்டுதலையும் இறைவன் முன் வைத்து எம்மை எந்நாளும் காத்திட உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஜெபம். தேவ தூதர்களின் முதன்மையான அதிதூதர் புனித மிக்கேலே, ஆணவம் மிக்க லூசிபரின் தலையை நசுக்கினீர். அவனையும் அவன் தோழர்களையும் நரகத்தில் வீழ்த்தினீர். திருச்சபையை காக்கின்றீர். எனது மரண வேளையில் அவநம்பிக்கை மூலம் பசாசு என்னை கெடுத்திடாது அரவணைத்து காக்கின்றீர். இவ்வுலகில் ஒரு வினாடியேனும் பசாசின் மாயையில் நான் வீழாது காத்து எனக்கு வேண்டிய ஆன்ம சரீர நன்மைகளையும் அருளி என் குடும்பத்தை ஆசீர்வதித்து விக்கினங்களை விலக்கி முடிவில்லா வாழ்வடைய உதவுவீர் தூயவரே. ஆமீன். அதிதூதர் புனித மிக்கேலே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவ தூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழும்பிய அலைகளை எதிர்த்து போர் புரிந்து அவர்களது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாழ்ச்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொலையில் தள்ளி பழி வாங்க கொதித்தெழும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, என்னை உமது பாதுகாவலில் வைக்கிறேன். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அதிதூதர் மிக்கேல் எதிரியை எரிப்பார்.
விண்ணக படையின் தளபதியான மகிமை மிகும் அதிதூதர் புனித மிக்கேலே, எங்களை சூழும் இருளினின்றும் மாற்றானின் மாயையில் நின்றும் காத்திடுவீர். ஏனெனில் நமக்குள்ள போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் வல்லமைகளோடும் இந்த அந்தகார உலகாதிபதிகளோடும் ஆகாச மண்டலங்களில் உள்ள அக்கிரம அரூபிகளோடும் நாம் போராட வேண்டியதிருக்கிறது. நம் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை காப்பாற்ற அவர் தம்மை பலியாக்கியதை எண்ணி அவர் பொருட்டு எமை காத்தருளும். சாத்தானை நசுக்கி காலால் மிதித்து எம்மை அழிய ஒட்டாது அவனை எரிநரகில் அமிழ்ந்திட உதவிடுவீர். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் அதிதூதர் புனித மிக்கேலின் வல்லமையான மன்றாட்டின் கீழ் நம் குடும்பம், குழந்தைகள், நோயாளிகள், வேலை வாய்ப்புகள், கடன்கள், பயணங்கள், இயற்கை பேரிடர்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து ஜெபித்தோம். நம்பிக்கைதான் ஜெபத்தின் சக்தி. நாம் கேட்டதற்கெல்லாம் இறைவன் அருள் அளிப்பார் என்று நம்பினாலே அது நம் வாழ்க்கையில் நிறைவேறும். புனித மிக்கேல் எப்போதும் உங்கள் அருகில் இருந்து சாத்தானின் தாக்குதல்களில் இருந்தும், நோய்களின் இருளில் இருந்தும், வாழ்க்கையின் சோதனைகளில் இருந்தும் பாதுகாத்து இறைவனின் ஆசீர்வாதத்தால் உங்களை நடத்துவாராக. இன்று நீங்கள் எந்த கண்ணீரிலும் எந்த கவலையிலும் இருந்தாலும் இந்த ஜெபத்தை சொல்லும்போது அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்று நம்புங்கள். அப்பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்வில் தோன்றும். புனித மிக்கேலே, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவீராக. இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.